காட்சியம்மா. இறைவா உன் ஆலயம் தேடி வருகின்றேன். இறைவா உன் ஆலயம் தேடி வருகின்றேன். அன்பினில் நனைய பண்பினில் வளர திறந்திடுவாய் உன் கதவை. அன்பினில் நனைய பண்பினில் வளர திறந்திடுவாய் உன் கதவை. இறைவா உன் ஆலயம் தேடி வருகின்றேன். பூமியின் அடைக்கலம் நீர் இறைவா, புதுமையின் உறைவிடம் நீ தலைவா. பூமியின் அடைக்கலம் நீர் இறைவா, புதுமையின் உறைவிடம் நீ தலைவா. அடைபட்ட விசுவாச கதவுகள் திறக்க, ஆவியின் கொடைகளை அன்புடன் விதைக்க. அடைபட்ட விசுவாச கதவுகள் திறக்க, ஆவியின் கொடைகளை அன்புடன் விதைக்க. இறைவா உன் ஆலயம் தேடி வருகின்றேன். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் திருப்பலி முன்னுரை. புனித சலேத்தன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். இந்த ஆண்டின் திருவருகை காலத்தின் தொடக்கத்தில் இருக்கும் நாம் இயேசுவின் திருவருகைக்கான தயாரிப்பில் ஈடுபட உள்ளோம். எனவே இன்றைய நாளின் வாசகங்கள் வழியாக நமது நம்பிக்கையை சோதித்து பார்க்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நற்செய்தி வாசகத்தில் 101 தலைவரின் நம்பிக்கையை கண்டு இயேசு வியந்து போகிறார். இறையரசு என்பது நம்பிக்கை கொண்ட எல்லோருக்கும் உரியது என்பதை இயேசு வலியுறுத்துகிறார்.
அவரை நம்பி ஏற்றுக்கொள்வோரின் உள்ளங்களில் மன நிறைவும் அமைதியும் குடிகொண்டு நல்லெண்ணங்கள் மேலோங்கும். இயேசு தரக்கூடிய உண்மையான அமைதியை பெற நாம் நூற்றொரு தலைவரின் நம்பிக்கையைப் போன்று நமது நம்பிக்கையையும் ஆழப்படுத்த இத்திருவருகை காலத்திலே அழைக்கப்படுகிறோம். அதே வேளையில் கொடைக்கானல் புனித சலேத் அன்னையின் திருத்தலத்தில் இதுவரை பலர் மதம் மொழி கடந்து நம்பிக்கையோடு ஜெபித்து எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று சென்றுள்ளனர். நாமும் புனித சலேத் அன்னையின் திருத்தலத்தில் நடைபெறும் இந்த திருப்பலியில் நேரடியாகவும் மாதா தொலைக்காட்சி வழியாகவும் முழுமையாக பங்கேற்று கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு புனித சலேத் அன்னையின் பரிந்துரையை வேண்டி இந்த கல்வாரி திருப்பலியில் இணைவோம். இறையேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, இந்த திருவருகை காலத்தை எதிர்நோக்கோடு தொடங்கி இருக்கின்றோம். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்ற அந்த வார்த்தைக்கேற்ப நம்மோடு இறைவன் எந்நாளும் உடனிருக்க வேண்டும், நமது வாழ்வை மாற்ற வேண்டும், நான் அவரிலே என்னை முழுமையாக இணைத்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை, கண்களை மூடி அமைதியில் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் மூலம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் வருகையை நாங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்திருக்க செய்தருளும். அவர் வந்து தட்டும் போது நாங்கள் வேண்டலில் விழித்திருப்பதையும் மகிழ்வோடு அவரது புகழ் பாடுவதையும் அவர் காண்பாராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 2 முதல் 6 வரை. ஆண்டவர் வரும் நாளில் அவரால் துளிர்க்கும் தளிர் அழகும் மேன்மையும் வாய்ந்ததாயிருக்கும். நாட்டில் விளையும் நற்கனி வகைகள் இஸ்ரேலில் தப்பி பிழைத்தவர்களின் பெருமையையும் மேன்மையுமாயமையும். அந்நாளில்
சீயோனில் எஞ்சியிருப்போரும் எருசலேமில் தப்பி வாழ்வோரும் புனிதர் என பெயர் பெறுவர். உயிர் பிழைப்பதற்கென்று எருசலேமில் பெயர் எழுதப்பட்டோரும் புனிதர் எனப்படுவர். என் தலைவர் சீயோன் மகளில் தீட்டை கழுவி தூய்மைப்படுத்துவார். நீதியின்படி தீர்ப்பிடும் அவரது தன்மையாலும் நெருப்பு தணலை ஒத்த அவரது ஆற்றலாலும் எருசலேமின் இரத்த கரைகளை கழுவி அதனை தூய்மைப்படுத்துவார். சீயோன் மலையில் முழு பரப்பின் மேலும் அங்கே கூடி வாழும் சபை கூட்டங்கள் மேலும் மேகத்தை ஆண்டவர் பகலில் தோற்றுவிப்பார். புகைப்படலத்தையும் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பின் ஒளிச்சுடரையும் இரவில் ஏற்படுத்துவார். ஏனெனில் அனைத்து மாட்சிக்கு மேல் ஒரு விதான மண்டபம் இருக்கும். அது பகல் வெப்பத்து நின்று காக்கும் நிழலாகவும் புயல் காற்றுக்கும் மழைக்கும் ஒதுங்கும் புகலிடமாகவும் அரணாகவும் அமையும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நான் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரவேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம்.
இல்லத்திற்கு போவோம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கஃபர்நாமுக்கு சென்றபோது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலம் அடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசில் பந்தியில் அமர்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் கொடைக்கானல் வாழ் மலை மக்களின் இளவரசியாம் புனித சலேத்தன்னையின் அருளும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதமும் நிரம்ப கிடைப்பதாக. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வின் வார்த்தை ஒவ்வொன்றுமே பிறரை பண்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும், மாறாக புண்படுத்தக்கூடியதாக அமையக்கூடாது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு மிகவும் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. நற்செய்தி வாசகத்தில் இன்று நாம் வாசிக்க கேட்டதை போன்று நூற்றுவர் தலைவர் ஒரு மிகப்பெரிய நபராக இருந்தாலும் தன்னுடைய மகன் நோயுற்றிருக்கிறான் என்பதை உணர்ந்து தாழ்நிலை உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி வருகிறார். வந்தவுடனேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை கேட்டு கூறக்கூடிய வார்த்தை, நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்கிறார். ஆனால் அவர், என்னுடைய வீட்டில் நீர் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், உம்முடைய ஒரு வார்த்தை மட்டும் போதும், என்னுடைய மகன் நலமடைவான் என்பது அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இவரை போன்று ஆண்டவர் மீது நம்முடைய ஆற்றலை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக, அவரிடமிருந்து நாம் முழுமையாக அவருடைய இறை வார்த்தையை பின்பற்றுகிற போது, அவரை நம்முடைய வாழ்வில் ஒரு முதன் மாறியாக ஏற்றுக்கொள்கிற போது நம்மால் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியும், பின்பற்ற முடியும். ஒரு முறை தந்தை ஒருவர் கடைக்கு தன்னுடைய மகனுக்கு பரிசு வாங்குவதற்காக சென்றபோது
எதை வாங்குவது என்று அவர் தேடிக்கொண்டு இருக்கிற போது ஒரு 3 பொம்மைகள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவை 3மே சேர்த்து அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. உடனே அதை பார்த்து, இதை வாங்கினால் நம்முடைய மகன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான் என்று உடனே அந்த 3 பொம்மைகளையும் வாங்குகிறார். அந்த 3 பொம்மைகளும் ஒன்று களிமண்ணால் ஆனது, மற்றொன்று சர்க்கரையால் ஆனது, மற்றொன்று இரும்பால் ஆனது. இதை வாங்கி கொண்டு தன்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்காக கொண்டு செல்கிறார். பிறந்த நாள் பரிசாக தன்னுடைய மகனிடம் கொடுக்கிறார். கொடுத்த உடனேயே அந்த மகனுக்கு மிகவும் பிடித்து போயிருக்கிறது. என்ன அற்புதமான பொம்மைகள், இதை நான் என்னுடைய வாழ்வின் மகிழ்ச்சிக்காக வைத்துக்கொள்வேன் என்று சொல்கிறான். நாட்கள் கடந்து செல்கின்றன. கடந்து சென்ற உடனேயே அவன் அந்த பொம்மைகளை சுத்தப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். உடனடியாக அந்த 3 பொம்மைகளையும் தண்ணீரில் இடுகிறான். இட்ட உடனேயே நமக்கு என்ன நடந்திருக்கும் என்று தெரியும். அந்த முதலாவதாக போட்ட அந்த களிமண் பொம்மை தன்னோடு இருந்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரை முழுவதுமாக அசுத்தமாக்கி அழுக்காக்கி விடுகிறது. இரண்டாவதாக போடப்பட்ட அந்த இரும்பு பொம்மை அப்படியே தண்ணீரில் மிகவும் கலங்கலான நீராக மாற்றி அப்படியே கிடக்கிறது. மூன்றாவதாக இடப்பட்ட அந்த சர்க்கரை பொம்மை தன்னை இனிமையாக வைத்து கொண்டதை போன்று தன்னை சார்ந்த சேர்ந்திருக்கக்கூடிய அந்த தண்ணீரையும் இனிமையாக மாற்றி இருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் இந்த சர்க்கரை பொம்மையை போன்றுதான் ஆண்டவரிடமிருந்து இனிமையான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் பிறருக்கும் இனிமையான வார்த்தைகளை நாம் நிறைவாக மகிழ்வுடன் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு அற்புதமாக கற்றுக் கொடுக்கிறார் அன்பிற்குரியவர்களே. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் எத்தகைய வார்த்தைகளை பேசுகின்ற நபர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும் என்றால், நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதாக, உணவு கொடுக்கக்கூடியதாக, பிறருடைய வாழ்வை முன்னேற்ற பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அமைந்திருக்க வேண்டும். அதைத்தான் நீதிமொழிகள் நூல் 10வது அதிகாரம் 11வது இறைவார்த்தையிலே வாசிக்கின்றோம். நல்லாரின் சொற்கள் அனைத்துமே பிறருக்கு வாழ்வளிக்கின்ற ஊற்றாக அமையும் என்று கூறுகிறது. அதனை தொடர்ந்து நீதிமொழிகள் நூல் 10வது அதிகாரம் 21வது இறைவார்த்தையிலே நாம் வாசித்தோம் என்றால் தெரியும். நல்லாரின் சொற்கள் அனைத்தும் உணவாகவும் பிறருக்கு மாறுகிறது என்று நீதிமொழிகள் நூல் மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது அன்பிற்குரியவர்களே. எனவே இத்தகைய சொற்களை பேசுகின்ற நபர்களாகவே நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆனால் எத்தகைய சொற்களை நீங்களும் நானும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். சீராக்கின் ஞான நூல் 28வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். புறங்கூறுவோர் அமைதியை கொலைத்து விட்டனர் என்று குறிப்பிடுகிறது. அதை போன்று நீதிமொழிகளின் நூலிலே தொடர்ந்து வாசித்தோம் என்றால் தெரியும். புறங்கூறுகின்ற மனநிலைகளை கொண்டிருக்கக்கூடியவர்களை சபிக்க வேண்டும் என்று கூறுகிறது. எனவே நீங்களும் நாளும் இந்த புறங்கூடக்கூடிய வார்த்தைகளையே இன்று அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒருவர் பிறரை பற்றி பேசக்கூடியதாக இருக்கட்டும், தன்னை பற்றி பிறர் பேசக்கூடாது என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் பிறரை பற்றி பேசும்போது அவர்கள் காயப்படுவார்கள் என்று நாம் ஒருபோதும் உணர்ந்ததே இல்லை அன்பிற்குரியவர்களே. எனவே நீங்களும் நானும் இத்தகைய இறைவார்த்தையை கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அன்றாடம் நான் அனுதினமும் திருவிவிலியத்தை வாசிக்கிறேன் என்றால் இத்தகைய புறங்கூறக்கூடிய வார்த்தைகளை இல்லாமல் மாறாக நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை எபேசியருக்கு எழுதிய மடல் நமக்கு அதிகமாக அறிவுறுத்துகிறது. எபேசியருக்கு எழுதிய மடல் 4வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் தெரியும். உங்கள் வாயினின்று தகாத வார்த்தைகள் எதுவும் வரக்கூடாது, கேட்போர் அனைவரும் பயனடையும்படி வளர்ச்சிக்கேற்ற வார்த்தைகளையே பேசுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே இத்தகைய வார்த்தைகளை நாம் வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிற போது நாமும் நம்முடைய வாழ்வின் மூலமாக, நம்முடைய வார்த்தையின் மூலமாக எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இயேசுவை எதிர்கொள்ள முடியும் என்பதை இந்த திருவருகை காலம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. முகமற்றவர்களின் முகமாக இருந்ததற்கு காரணம் அவர்கள் குரலற்றவர்களின் குரலாக தன்னுடைய வார்த்தையை அங்கு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு உயர்த்தி காட்டியதால் தான் அவருடைய வார்த்தை மிகவும் பழங்குடியினுடைய மக்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒன்றாக, விடுதலையை கொடுக்கக்கூடியதாக, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாறியதால் தான் அவர் இன்றளவும் மறைசாட்சியாக மறித்து நம்முடைய உலகம் முழுவதும் போற்றப்படக்கூடிய அருளாளராக உயர்ந்து நிற்கிறார் அன்பிற்குரியவர்களே.
எனவே நீங்களும் நானும் எத்தகைய வார்த்தைகளை பிறருக்காக பேசி கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். தனக்கென்று மட்டும் நாம் விடுதலைக்குரிய வார்த்தைகளை பேசாமல் பிறருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய நபர்களாக, ஆற்றலை கொடுக்கக்கூடிய நபர்களாக, நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நபர்களாக, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதை போன்று நாமும் ஆண்டவரது இல்லத்திற்கு அகமகிழ்வோடு செல்வோம். அவரிடம் வார்த்தையை கற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். நாமும் இந்த வேளையிலே ஒரே குடும்பமாக இந்த திருப்பலியில் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் எனது குரலுக்கு செவிசாய்த்து கொண்டிருக்கின்றார் என்ற ஆழமான விசுவாசத்தோடு, எதிர்நோக்கோடு நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடையாகிய இறை அழைத்தல் என்னும் அழைப்பை பெற்றுள்ள எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவறத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். என்றும் மாறாத உமது அழைப்பிலும் அன்பிலும் இரக்கத்திலும் இவர்கள் நிலைத்திருந்து உமக்கு புகழ் சாற்றிடும் பணிகளை ஆற்றிட தேவையான வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை மிகு இறைவா, நாங்கள் உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வதை மட்டுமே கண்முன் கொள்ளாமல் எம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழும் தாராள உள்ளத்தை எமக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, ஏழைகள், வறியோர், ஒடுக்கப்பட்டோர் ஆகியோரில் உம்மை கண்டு கொள்ளும் அருளை எமக்கு தாரும். சுயநலம் இல்லாத அன்பால் நாங்கள் அனைவரும் ஒரே சமூகமாக ஒன்றுபட்டு வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் இதயங்களை உமது அன்பாலும் கருணையினாலும் நிரப்பியருளும். இறை திட்டத்திற்கு என்றும் பணிந்து நடக்கவும், உமக்கு உகந்து பணிபுரியவும், உம்மை என்றும் நாடி தேடக்கூடியவர்களாக நாங்கள் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா, இத்திருத்தலத்தில் நிறைவேற்றப்படும் தெய்வீக திருப்பலியில் நேரடியாகவும் மாதா தொலைக்காட்சி வழியாகவும் பங்கேற்கக்கூடிய அனைத்து இறை மக்களையும் புனித சலேத் அன்னை வழியாக ஆசீர்வதியும். உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளை எளியோரின் நலன்களுக்காக பயன்படுத்தி உமது இரக்கத்தை என்றும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக வாழ்ந்திட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற அன்பு தந்தையே, இதோ நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பாதத்தில் எங்கள் வேண்டல்கள் அனைத்தையும் சமர்ப்பித்திருக்கின்றோம். நாங்கள் கேட்பதற்கு முன்னரே எங்களுடைய தேவைகளை அறிந்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய செயல்களை முன்னிட்டு அல்ல, நாங்கள் உம்மீது வைத்திருக்கிற ஆழமான விசுவாசத்தை முன்னிட்டு எங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளுக்கும் செவி சாய்த்திரளும். குறிப்பாக இதோ உமது அன்பு திருமகனினுடைய பிறப்பை எதிர்நோக்கி இருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்விலே முழுமையான நம்பிக்கை கொண்ட மக்களாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் கேட்டது போல எங்களுடைய சொற்கள், எங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கும் பிறருக்கும் வாழ்வு தரக்கூடியதாக அமைத்து கொள்வதற்கு எங்கள் மனங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பலிபொருள் என மனம் தருகின்றேன்,
பரம்பொருள் பதமதை தருகின்றேன். பழிப்பொருள் என மனம் தருகின்றேன். பரம்பொருள் பதமதை தருகின்றேன். இறைவாய் தலைவா நிறைவாய் ஏற்பாய். பழிப்பொருள் என மனம் தருகின்றேன். பரம்பொருள் பதமதை தருகின்றேன். அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் நீ காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறை பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானு தூதர் முதன்மை வானு தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நெய்கோர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய
போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராம் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகத்தின் பாவங்களை போக்க வந்தவர். நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையால் நம்மை பலப்படுத்துபவர் இவரே. இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம் நாம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
தாயும் தந்தையுமான இறைவா, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயனளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. புனித சலே தன்னையினுடைய அருளையும் ஆசீரையும் பெற்ற பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். இமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவரின் நன்மை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவரின் நன்மை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம்.